ஸோ இந்த 65 மசாலா பார்த்தீங்கன்னா ரொம்பவே எம்மியாக இருக்கும். ஸோ இந்த பன்னீர் 65 பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி, ப்ரோட்டீன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ சின்ன பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து டிஃபன் பாக்ஸுக்கு இதை நீங்கள் கொடுத்து விட்டிங்கன்னா நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க, மிச்சம் வைக்காமல் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ ரொம்பவே ஈஸியாக குயிக்காக வந்து தயார் பண்ணிடலாம் இந்த பன்னீர் 65. ஸோ இந்த பன்னீர் 65 பார்த்தீங்கன்னா எல்லா விதமான வெரைட்டி ரைஸு, லெமன் சாதம், புளி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரான காம்பினேஷன். இப்போ வாங்க என்னென்ன தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் வந்து பன்னீர் 200 கிராம் எடுத்திருக்கேன். இந்த பன்னீரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு எடுத்து வச்சுருங்க. ஸோ நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஸோ நம்ம எடுத்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு இது வந்து சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த பன்னீரில் வந்து அதிகமான ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து இதை வந்து வீக்லி 2 டைம்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூபாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து சர்விங்க்கு வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இதே பன்னீரை வந்து நம்ம பாயில் பண்ணி கூட சாப்பிட்லாம். இப்போ வாங்க பன்னீருக்கு வந்து 65 மிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் வந்து தேவையான அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஏற்றி இறக்கி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ எனக்கு வந்து காரம் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து நான் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது கூட வந்து நான் கொஞ்சம் வந்து கலராக இருக்கணும்னு சொல்லிட்டு சிக்கன் 65 மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த 65 மசாலா வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து வெறுமனே மிளகாய் தூள் மட்டும் போட்டு கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ எனக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக நான் சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கன் 65லேயே உங்களுக்கு வந்து உப்பு இருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த பன்னீருக்கு ஆட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா நான் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். ஸோ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்கு நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா நல்ல ஒரு கோட்டிங் கிடைக்கும், திக்னஸ் கிடைக்கும், அந்த லேயராக நமக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஜென்டிலாக லம்ஸ் இல்லாமல் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கட்டிகள் இல்லாமல். ஸோ அப்போ தான் வந்து நம்ம பன்னீர் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதனால் கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உங்களுக்கு நமக்கே தெரியும் அந்த கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு கோட் ஆகும்னு சொல்லிட்டு அந்த பன்னீர் மேலே. ஸோ ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா வந்து இந்த மசாலாலாம் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி நம்ம வந்து நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு லெமன் தேவைன்னா கூட நீங்கள் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி லெமன் ஆட் பண்ணாமல் தான் செய்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு நல்லா ஒரு புளிப்பு சுவை தேவைன்னா நீங்கள் வந்து லெமன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பன்னீர் க்யூபுகளை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா அந்த பன்னீர் க்யூப்பில் வந்து எல்லா இடமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ இந்த பன்னீர் துண்டுகளை விடையாமல் நல்லா கரெக்டாக ஈவனாக போட்டு நீங்கள் வந்து இந்த மசாலா எல்லாமே இதில் வந்து கோட்டிங் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த பன்னீர் 65 ரொம்பவே எம்மியாக இருந்தது. இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், நான் சொல்லி கொடுத்த மெத்தடில். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு ஈவனாக மிக்ஸ் ஆகிடுச்சு. ஈவனாக எல்லா இடமும் வந்து மசாலா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இது ஒரு 30 to 1 hour வரைக்கும் நீங்கள் நல்லா ஊற விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 30 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு தவாவில் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். டீப் ஃப்ரை பண்ணாதீங்க, ஸோ அதனோட பெனிஃபிட் எல்லாமே போயிடும். இந்த மாதிரி தவாவில் போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீர் வந்து சீக்கிரமாக நமக்கு வந்து நல்லா வெந்து கிடச்சிரும். ஸோ அதனால் டக்குன்னு நீங்கள் அந்த ப்ரௌனிஷ் கலர் வரும்போது 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வரும்போது நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க வெளியில். ஸோ ரொம்பவே ஜூஸியாக ரொம்பவே எம்மியாக இருந்தது பன்னீர் 65. இந்த பன்னீர் 65 வந்து பிள்ளைங்களுக்கு நம்ம கிரேவியில் போட்டோ இது மாதிரி பாயில் பண்ணியோ கொடுத்தா அவங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி 65 மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி கொடுத்தோம்னா அவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க, பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க.
ஸோ அதனால் நீங்கள் இந்த மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு சைடு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. மறு சைடு நான் வந்து திருப்பி போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணதும் நீங்கள் வந்து எடுத்துருங்க. தனியாக ஒரு பேனில் எடுத்து வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நமக்கு பன்னீர் 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பன்னீர் 65 பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸோடு தான் வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப எம்மியாக இருந்தது. நீங்கள் வெஜிடபிள் ரைஸு, பிரியாணி, அப்புறம் வெரைட்டி ரைஸு, சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே இந்த பன்னீர் 65 வந்து நல்ல ஒரு காம்பினேஷன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ அந்தளவுக்கு எம்மியாக இருந்தது இந்த பன்னீர் 65. ஸோ இதை ஒரு வீடியோ எடுத்து போடலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இன்றைக்கி போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்னும் ரெசிபி வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து போடுறேன். ஸோ இதில் ஏதாவது மிஸ்டேக் நான் பண்ணியிருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உண்மையாகவே எம்மியாக இருந்தது இந்த பன்னீர் 65. ஸோ அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இந்த பன்னீர் 65 ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை வந்து எனக்கு கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா தான் தெரியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க.